இப்பலாம் வந்து நம்ம பீரியட்ஸ் டைம்ல ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி தான் பார்க்குறோம். பட் ஆனா சின்ன பிள்ளைங்களே வந்து திடீர்னு சம்டைம்ஸ் வந்து ரொம்ப கோவப்படுறது, அழுறது இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அது வந்து அவங்களோட சைல்ட்ஹுட் விஷயமா இல்லாட்டி இந்த பீரியட்ஸ்னால அவங்களோட இது சேஞ்ச் ஆகுதுல்ல? பீரியடோட ஹார்மோன் தான் வந்து மெயினா அதோட காரணங்கள். பீரியட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஹார்மோன் வேற மாதிரி இருக்கும். பீரியட் ஆக ஸ்டார்ட் ஆனோன்னு பெண்கள் ஹார்மோனும் டெஸ்டோஸ்டெரோனும் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். ஸோ அந்த சமயத்துல வந்து அவங்களுக்கு வந்து அந்த எமோஷனல் ப்ராப்ளம் தான் ஜாஸ்தி ஆகும். சில பெண்களுக்கு ஒண்ணுமே இருக்காது. பட் சில பெண்களுக்கு வந்து அந்த சமயத்துல வந்து அழுகையா வரும், அழுதுருவாங்க, இல்ல பதட்டப்படுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கிறது வந்து இட்ஸ் ஆல் ரிலேட்டட் டு ஹார்மோன்ஸ். அதை நார்மல் நம்ம சொல்லி வளர்க்கும் போது இட் பி ஈஸி ஃபார் தெம். ஒரு காலகட்டத்தோட ஜாஸ்தி இருந்துச்சுன்னா மேபி நீங்க உங்க லோக்கல் கைனகாலஜிஸ்ட பார்த்துட்டு மேபி ஒரு 3 monthsக்கோ இல்லாட்டி 1 yearக்கோ கொஞ்சம் பீரியட போஸ்ட்போன் பண்றதுக்குள்ள மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. பட் டெஃபினட்டா மூட் சேஞ்சஸ் இருக்க தான் செய்யும். முன்னாடி குழந்தைங்க வந்து நீங்க அம்மாட்ட ரொம்ப இதுவா இருப்பாங்க, திடீர்னு வந்து தேவையில்லாம அவங்களுக்கு கோவம் வரும், தேவையெல்லாம் பதட்டப்படுவாங்க, எனக்கு சாப்பாடு விட போ அப்படின்னு ஏதாவது திட்டிடுவாங்க. இதெல்லாம் வந்து இட் இஸ் ஜஸ்ட் ஹார்மோன்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். ஐ திங்க் as a parent we should understand those things and accept those things. நம்மளும் சின்ன வயசுல அப்படிதான் இருந்திருப்போம் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு அது பண்ணணும். என்ன நீ இன்னைக்கு திடீர்னு இப்படி இருக்க அப்படி இப்படின்னு ஆச்சு போச்சு நம்ம சொல்லிடக்கூடாது. அப்படியே நீங்க தெரியாம அந்த இதில் சொல்லிட்டா கூட ஒரு அன்னைக்கு நைட்டோ இல்லாட்டி நெக்ஸ்ட் டே மார்னிங்கோ டே உனக்கு வந்து இது மாதிரி பீரியட் இருக்கனால நீ பெரிய பிள்ளை ஆயிட்டே, அதனால வந்து உடம்புல இருக்கிற பெண்கள் ஹார்மோன்ஸ் தான் இந்த மாதிரி பண்ணுது, அதனால அம்மா அது தெரியாம சொல்லிட்டு அப்படின்ட்டு மன்னிப்பு கேட்டு பழகுன்னு வச்சுக்கோங்க. பிள்ளைகளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ளூசிவா இருப்பாங்க. இதனால வந்து பேரண்ட்ஸ்ட கேட்கணுங்கிற உள்ள சூழ்நிலை இருக்கும். இல்லைன்னா எல்லாத்தையுமே இந்த இன்ஸ்டாகிராம்லயும் வந்து போன்லயும் பார்த்து கத்துக்கிறது, அது முழுசா அரையங்குறையமா கத்துப்பாங்க. அது வந்து அவங்கள வந்து ரொம்ப நாள் ஆகும் அந்த தவறான சிந்தனைகள்லாம் வந்துருச்சுன்னா. ஸோ எமோஷனல் சேஞ்சஸ் நார்மல், சம் பிஹேவியரல் சேஞ்சஸ் ஆல்சோ ஹேப்பன்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹார்மோனல் சேஞ்சஸ். அது பர்டிகுலரா வந்து அந்த ஏஜ் குரூப்பே பிரிக்கலாம். 9 to 12, 13 ஒரு மாதிரி இருப்பாங்க, 13 to 18 வேற மாதிரி இருப்பாங்க. ஸோ ஏர்லி அடலசன்ஸ், இப்போ போஸ்ட் லேட் அடலசன்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட். லேட் அடலசன்ஸ் தான் அந்த ஆட்டிடியூட் ப்ராப்ளம், பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். அது we have to accept it as a parent. We have to accept it. It's all not because of a kid or not because of the schoolல அவங்க கூட இருக்கிற பிள்ளைகள். It is because of அவங்க உடம்புல இருக்கிற ஹார்மோன்ஸ். இது மெயினா வந்து ஆண்களுக்கு தெரியாது. அப்பா வந்து என் குழந்தை என்கிட்ட ரொம்ப கைண்டா எப்ப பார்த்தாலும் நல்லா பேசுவாங்க, இப்ப திடீர்னு வள்ளி விழுறா, இதை பண்றா அதை பண்றா அது இது பண்ணுவாங்க. பட் பெண்கள் தான் கணவர்கிட்ட எடுத்து சொல்லணும், இது வந்து அவளோட இந்த மாதிரி உள்ள இது போக போக சரியாயிடும். 18 வயசு வரைக்கும் இது அப்பப்ப இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம தெளிவுபடுத்தி இது பண்ணணும். ஸோ யூ ஹேவ் டு எஜுகேட் த ஃபாதர் ஆல்சோ. ஏன்னா ஃபாதர்ஸ்க்கு வந்து அது தெரியாது. அவங்க வந்து ரொம்ப பெண் குழந்தைட்டு ரொம்ப அன்பா பாசமா இருந்திருப்பாங்க. பட் சடனா வந்து அவங்க செய்யறதுலாம் வந்து பெண் குழந்தை பிடிக்காம இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சில அப்பா அம்மார்கள்லாம் குழந்தைய வந்து நல்லா அணைச்சு இருந்து பழகி விளையாண்டுருப்பாங்க. ஒரு ஏஜுக்கு அப்புறம் சம்டைம்ஸ் கேர்ள்ஸ் வில் நாட் லைக் இட். அந்த இதுல வந்து அவங்க கொஞ்சம் அந்த பண்ணும்போது அவங்க வேண்டாம்னு சொல்ல முடியாது. பட் அதான் அதுவே வந்து ஒரு பிஹேவியர் ப்ராப்ளமா சேஞ்ச் ஆகும். திடீர்னு தெரியாம கோவப்பட்டுருவாங்க, திடீர்னு தெரியாம சில தவறுகள் செய்வாங்க, போனை போட்டு உடைச்சிருவாங்க, ஏதாவது பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் வந்து we have to make sure that பெண்கள் தான் பிள்ளைகள் இதனாலதான் அப்படி இருக்காங்க நமக்கு புரிஞ்சுட்டு இருக்கிற நிறைய காலத்துல அது புரிஞ்சுட்டு செய்யற மாதிரி உள்ள இருக்காது. நம்ம அந்த இடத்துல பட்டுன்னு ஏதாவது ரியாக்ட் பண்ணிடுவோம். பட் உண்மையா நீங்க செய்ய வேண்டியது அன்னைக்கு நைட்டோ இல்ல நெக்ஸ்ட் டேயோ இல்ல நெக்ஸ்ட் டே எப்ப நீங்க குழந்தையோட இதுவா இருப்பீங்களோ, கோயிலுக்கு அப்ப கூட்டு போறீங்களோ, ஏதோ இடத்துல அவங்ககிட்ட இது தெளிவா சொல்லணும். இது வந்து நார்மல்மா, அம்மா தான் அதை புரிஞ்சுக்கல, அதனால உன்ட்ட வந்து கொஞ்சம் தவறா ரியாக்ட் பண்ணிட்டேன், கொஞ்சம் மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணிட்டு வச்சுக்கோங்க, they'll be fine.